நண்பர்களுக்கு வணக்கம். 17 ஜூலை 2024 ஆடி மாத பலன். இது விருச்சிக ராசிக்கு சொல்லப்படுது. ஒவ்வொரு ராசியாக நம்ம 12 ராசியும் பார்த்துட்ருக்குறோம். இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாத பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக விருச்சிக ராசி, அந்த ராசிநாதன் செவ்வாய் இப்பொழுது ராசிக்கு குருவின் பார்வையில் இருக்கார் அவர், இப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ குருவின் பார்வையில் இருந்தால் என்ன செய்யும்? எல்லாரும் எதிர்பார்க்குறது ராசி பலனை, நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன செய்யும், நாம் எப்படி இருப்போம், நம்ம வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சிறியவர்கள் முதல் இளைஞர்கள் வரை பெரியவர்கள் வரை எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்குறது ராசி பலன் ஒரு முக்கியமாக இருக்குது. அதன்படியே நம்ம பார்க்குறது இப்போ விருச்சிக ராசிக்கார நண்பர்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, எப்பயுமே ராசியை குரு பார்த்தது அப்படின்னாவே, ராசியை குரு பார்த்தாவே ராசி பொலிவடையும். ராசி பொலிவடைஞ்சு என்ன தான் நடக்கும்? ராசி குருங்கிறது யாருங்க? குருங்கிறது ஒரு ஃபைனான்ஸ் கிரகம். குருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கிரகம். ஆளுமை அப்படின்னு என்ன? வசதி வாய்ப்பு படுத்தவர்கள், உயர் பதவியில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், இவங்க எல்லாமே குருன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கெல்லாம் குருன்னா ஆசிரியரே குரு தான். நமக்கு கற்றுக் கொடுப்பவர் குரு, நமக்கு உதவி செய்பவர் குரு. நம்ம ஒரு ஆசானை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய உதவி, அவருடைய அறிவுரை நமக்கு வாழ்க்கையை மேலோங்கி கொண்டு போயிட்டுருக்குங்கிறது தான் உண்மை. அதனால் குரு பார்வை கோடி நன்மைன்னு இதை தான் பொதுவாக அன்றைக்கி சொன்னாங்க. அந்த அமைப்பின் பிரகாரம் குரு பார்வை ராசிக்கு இருக்கிறது. அதே பாவத்தில் 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டையும் குரு பார்க்குறாரு, 3ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. இந்த 3ஆம் வீடு எது எதை சொல்லப்படுது? அந்த 11ஆம் பாவகம் எதை சொல்லப்படுது? இதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்குமே கடன் இல்லாமல் இல்லை. பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லாமல் இல்லை. நமக்கு எல்லாமே இந்த நடுத்தர மக்களுக்காகத்தான் இவங்களுக்கு ராசி பலன். வெவ்வேறு கோட்டீஸ்வரனா அதிகமான வசதி வாய்ப்பு உள்ளவங்க ஜாதகத்தை தூக்குறதில்ல, ராசி பலனையும் பார்க்குறதில்ல. அப்போ நம்மளை போன்றவர்கள், நடுத்தர வர்க்கம் உள்ளவர்கள், நடுத்தர மனிதர்கள், இந்த வாழ்க்கையில் எல்லா துன்பத்தையும் சந்திச்சிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நமக்கு எப்போ கஷ்டம் தீரும், நம்ம பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், நம்ம குழந்தைக்கு எப்போ வேலை கிடைக்கும், நான் எப்போ தொழிலில் நல்லா இருப்பேன், நான் எப்படி எங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுவேன், இது எல்லாமே எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அதனால் இந்த அமைப்பில் நம்ம இங்கே பார்க்கும்போது ராசியை குரு பார்க்க அமைப்பில் வரும்போது, இன்றைக்கி ராசியை விருச்சிக ராசிக்காரங்களை எல்லாத்தையுமே ராசியை குரு பார்க்குது. அந்த குருவின் தொடர்பு சாதாரண விஷயம் இல்லை. குருவின் தொடர்புனால் ஏற்படக்கூடிய என்னென்ன நன்மைகள் ஏற்படுது? இப்போ கடன் தீர்றது எப்படிங்கிறது, கடன் வர்றது எப்படிங்கிறது ஒரு பாவங்களுக்கு வேலை செய்தில்லை. அப்போ கடன் பட்டவர்கள், இதுவரைக்கும் கடன் பட்டவர்கள் கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பில் இப்போ வரப்போகிறீங்க. 20 வயசு இளைஞர்களாக இருந்துச்சுனால் தொழில் ரீதியாக, வேலை ரீதியான வேலையில் நல்ல அமைப்பு இல்லாமல், வேலையில் நல்லா சம்பாதிக்க முடியாத, கடன் வாங்கி தொழில் பண்ணி நீங்கள் தொழில் ரீதியாக நஷ்டப்பட்டு அந்த கடனை கட்ட முடியாத நிலையில் இருந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாருமே இப்போ கடனை கட்டக்கூடிய அமைப்பு வந்துடும். 3ஆம் பாவகம் கடனை தீர்க்கும், 11ஆம் பாவகமும் கடனை தீர்க்கும். 3ஆம் பாவகத்தையும் 11ஆம் பாவகத்தையும் உங்களுக்கு குரு பார்க்குற அமைப்பில் கடன் தீடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த வருஷம்னு சொல்லலாம், மாதமாகவே இருக்கும். இந்த மாதத்தினுடைய ஏன்னா குரு ஒரே இடத்துல இருக்கார் ஒரு வருஷத்துக்கு. மே மாதம் ஆன குரு இல்லையா, பயிற்சியான குரு இல்லையா? அதனால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி 20 வயசு இருந்தாலும் சரி, 40 வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் சரி, 60 வயசை கடந்தவங்க இருந்தாலும் சரி, நான் கடன் போட்டுட்டேன், என் வயசுக்கு நான் என்ன கஷ்டப்பட்டு சம்பாரித்து கட்டவா போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கட்டிடுவீங்க. சரி, கடன் எந்தெந்த வகையில் வந்தது? அப்போ 20 வயசு உள்ளவர்களுக்கு ஆரம்பிச்சுன்னா படிப்புக்காக கடன் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உண்டாக்கும். அப்போ படிப்புக்கான உண்டான கடனை, நான் இப்போ தான் படித்து முடித்தேன், இவ்வளோ கடன் இருக்குது, இதுக்கு மேல் நான் வேலைக்கு போகிறேன், கடன் கட்டுவேன் அப்படிங்கிற அமைப்பில் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்குமே வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் 25 வயசு 30 வயசில் இருக்க இந்த இளைஞர்கள் திருமணமாகி கடன் பட்டேன் அப்படிங்கிற நினச்சிட்டு இருக்கிறவங்க, திருமண வயதில் இருந்தவங்க திருமணத்துக்காக ஏற்பட்ட கடனை கட்டக்கூடிய மாதமாக அந்த மாதம் வந்துடும். அதே சமயத்தில் புதிதாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த 40 வயசை கடந்த ஆண் மகனாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த வியாபார ரீதியான அமைப்பில் லாபங்கள் பெருகக்கூடிய மாதமாக இருக்கும். அந்த லாபங்கள் பெருகி அந்த கடனை தீர்க்கக்கூடிய மாதமாக இருக்கும். சரி, புதுசாக தொழில் தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாமே நல்லா இருக்கிறீங்கன்னு நான் சொல்லிடுவேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு குறைவு தான். ஆக அதுலேயும் கடன் சுமையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அதுலேயும் வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அதுலேயும் திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறவங்க பாதிப்பில் இருக்கிறாங்க இல்லையா. எல்லாருமே இதில் என்ன யோசிக்கிறாங்க?
கடன் வாங்குறது கிடைக்கிறது ஒரு தகுதி இருக்கும்போது அது கொடுத்துட்றாங்க. அதை கட்ட முடியாத சூழல் வரும்போது தான் அங்கே மாட்டிட்டு முழிக்கிறாங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி எல்லா தகுதியும் சில பேருக்கு இருக்குது, ஆனால் வேலை கிடைக்கல. எல்லா தகுதியும் இருக்குது. தகுதின்னா என்ன? வீடு இருக்குது, மனம் இருக்குது, நிலம் இருக்குது, சொத்து சங்கம் இருக்குது, ஆனால் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகாததுக்கு என்ன காரணம் ஏன் அப்படிங்கிறது யாருமே யோசிக்கிறது இல்லை. மொத்தத்தில் கல்யாணம் ஆகலை. அந்த மாதிரி கல்யாணத்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லாமே நல்ல பெண்ணை அடையாளம் காமிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நல்ல வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே திருமண பாக்கியங்கள் அந்த 25-30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக 40 வயசில் இருக்கக்கூடியவர்கள் தொழில் தொடங்கி நஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த தொழில் தொடங்கி நஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் மாட்டியிருக்கிறவங்க சில பேர், நான் இந்த வியாபாரம் பண்ணேன், நான் வாகன வியாபாரம் பண்ணேன், ஸ்கிராம்ப் வியாபாரம் பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க அந்த தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிக்குவீங்க. இப்போ நஷ்டத்தை சம்பாரித்து நீங்கள் கட்டுற மாதமாக இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் பூராவுமே உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்பு. எல்லாருமே தொழிலில் வந்து கீழே வந்துடுறாங்க, திரும்ப மேலேயும் போயிடுறாங்க. அதேமாரி அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள், அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் சிக்கல் வந்து வேலை அவனுக்கு அரசாங்க பணி கொடுத்தும் செய்ய முடியாத மாட்டியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா உடல் ரீதியான உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே கொடுத்துரும். ஏன் உடலில் நோய் வருது, விபத்து வருது, நோய் வருது, கஷ்டம் வருது? விருச்சிக ராசியை சனி பார்த்துட்டு இருக்கார். இப்போ அந்த சனி பார்த்தாலே நோயை கொடுப்பார், விபத்தை. சனியினுடைய வேலை அதுதான். சனி எங்கே பார்க்குதோ உடல்காரகனாகிய சந்திரனை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நோயை கண்டிப்பாக கொடுப்பார். இருந்தாலும் நீங்கள் அதிலேருந்து வெளியே வருவீங்க. அதுக்கு என்ன காரணம்? ராசிநாதன் செவ்வாய் குருவின் இணைவில் இருக்கார். எப்பயுமே ஒரு ஒளிகிரகத்தோட இணைவில் இருக்கும்போது அவங்க தெளிவாக இருப்பாங்க. சிக்கலில் மாட்டினாலும் சிக்கல்லேருந்து வெளியே வருவாங்கிறது தான் உண்மை. அப்போ எதில் நாம் மாற்றோம், எதில் நம்ம வெளியே வர்றோம், இந்த அமைப்பில் நாம் எடுத்துக்கிட்டால் வேலையை குடிக்கக்கூடிய சனி, அதே சனி ராசியை பார்க்கறதுனால வேலை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது கடன்பட்டு வேலை வாங்கக்கூடிய அமைப்பில் இருந்தவங்க எல்லாமே இப்போ கடன் கட்டினாலும் உடல் ஒத்துழைக்கலைங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் உடலை நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணுங்கிறது தான் உண்மை. உடல் ரொம்ப முக்கியம் இல்லையா? உடல் பராக்கிரமாக இருந்தால் தான் நீ வேலைக்கு போக முடியும். உடல் வந்து பலகீனமானால் நீங்கள் வேலைக்கு போக முடியாது, வேலையை செய்ய முடியாது. எல்லோரும் பெரியவங்களே இப்போ என்ன இருக்கிறாங்க, 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆகிடுச்சு, இனிமேலுக்கு வயசாகிடுச்சு, எனக்கு வயசாகிடுச்சுன்னா அர்த்தம் என்ன? உடல் பலகீனமாகுதுன்னு அர்த்தம். உடல் பலகீனமான அப்புறம் அவங்க சம்பாதிக்க முடியுமா, வேலைக்கு போக முடியுமா? அப்போ அவங்க என்ன பண்ண, அந்த பலகீனமான உடல் இளம் வயசில் வந்துடக்கூடாது. அந்த இளம் வயசில் உடல் பலகீனமாகும்போது எத்தனையோ இந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, உடல் பலகீனமானவர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கேன். உடல் நல்லா பார்க்குறதுக்கு தெரியும், ஆனால் அவரால் எழுந்து கூட நடக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி பலகீனம் வரும்போது அவர் பார்க்குறது யார்? அவர்கிட்ட பணம் இருந்தாலும் கூட அதை வாங்கி வந்து கொடுக்கறது யார்? அவருக்கு தேவையானதை வாங்கி செய்யக்கூடியதுக்கு ஒரு உதவியால் வேணும் இல்லை? அப்போ இன்னொருத்தரை எதிர்பார்க்குற சூழல் வருது இல்லை இந்த உடல் பலகீனமாகும்போது. நம்ம உடல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம ஆடிப்பாடி ஓடி நம்ம வேலையை காலையிலே எந்திரிச்சு சுறுசுறுப்பாக செய்வோம். யாருமே உடல் நல்லா இருக்கும்போது அதை மதிக்கிறது இல்லை. உடல் பலகீனமாகும்போது யாராவது வருவாங்களா, நமக்கு உதவி செய்வாங்களான்னா அப்படி தான் நினைப்பாங்க. அந்த உடல் நல்லா இருக்கும்போது ஆடுற ஆட்டம்னா ரொம்ப அதிகம். அதனால் இந்த ராசி அன்பர்கள் எல்லாமே கொஞ்சம் உடல் அமைப்பை கண்டிப்பாக கவனிக்கணும். உடலை பாதிப்பு கொடுக்கும், மருத்துவ செலவு கொடுக்கும். மருத்துவ செலவுலேருந்து நீங்கள் வெளியே வந்தாலும் கூட உடல் நல்லா இருக்காது. அதனால் உடலை கவனிங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதே சமயத்தில் அதை தாங்குகிற சக்தியில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் உடல் பலகீனமாகும், ஆனால் தாங்கிக்குவாங்க. அதேமாரி தொழில் பலகீனமாகும், தாங்கிக்குவாங்க. ஏற்கனவே அவங்ககிட்ட முதலீடு இருக்கும், அதனால் அதை மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. அப்போ உடல் பலகீனம் அப்படிங்கும்போது மருத்துவ செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு பணம், ஃபைனான்ஸ் எல்லாமே இருக்கும். அதிலேருந்து நீங்கள் வெளியே வர்ற ஆளுங்களும் இருக்காங்க, வெளியே வர முடியாத நண்பர்களும் இருக்காங்க. அதனால் இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே கொஞ்சம் கவனம் தேவை, உடல் ரீதியான கவனம் தேவை. இது இளம் வயதினர்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் ரொம்ப கவனம் வேணும். ஏன்னா வேலையில் உன் மேலே தேவையில்லாத வீண் பழி, தேவையில்லாத சிக்கல், தேவையில்லாத அசிங்கம், அவமானம் இதெல்லாம் கொடுக்குற அமைப்பு வந்துருங்க. நாம் நல்லா தானே போயிட்டுருக்கேன், நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது என்ட்டு போயிட்டுருப்பீங்க. ஆனால் அங்கே ஒரு பெரிய தவறு நடந்து போயிடும், அதுக்கு காரணமான நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே அந்த பழி வந்துடும். அதை தான் வீண் பழின்னு சொல்கிறோம். அசிங்கம், அவமானம், கேவலங்கிறது சனியினுடைய வேலை. அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பாக ராசியை சனி பார்க்குறாரு, ராசியை குருவும் பார்க்குறாரு. அப்போ சனி பார்க்குறாருங்க, குரு பார்க்குறாருங்க, என்னங்க ரெண்டும் பார்க்குறாங்க, என்ன தாங்க நடக்கும்? சனி பார்க்கும்போது அசிங்கத்தை கொடுப்பார், குரு பார்க்கும்போது அந்த அசிங்கத்துலேருந்து இல்லை நீ இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் வெளியே வருவீங்க. வெளியே வருதான் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு கெட்ட பேர் வந்துடும். கெட்ட பேரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அல்ல
இப்போ அவர் அந்த வேலையை அவர் செய்யலை, வேறு யாரோ செஞ்சாங்க, அந்த ஆள் மேலே சும்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு திரும்ப அடுத்த பாயிண்ட்டு திரும்ப குருவனுடைய பார்வையில் உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டுரும். அதனால் நல்லதும் கெட்டதும் கலந்து நடக்கக்கூடிய ஒரு மாதம். அதில் எச்சரிக்கையாக நீங்கள் காலடி வச்சு வைக்கணும் தான் இங்கே உண்மை. அந்த எச்சரிக்கையை நீங்கள் எப்படி பண்ணாலும், எச்சரிக்கை பண்ணினாலுமே நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் கவனம் ரொம்ப தேவையாக இருக்குது. அதனால் இந்த இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, குருவின் பார்வை அப்படின்னு ஒரு வரி இருக்குது. சொத்து சுக சேர்க்கையில் நகை சேர்க்கை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நகை வாங்குகிற அமைப்பு இருக்கும், நகை திருடு போகிற அமைப்பும் இருக்கும். நகை வாங்கி வீட்டில் வச்சாலும் களவு போனவங்க வீடும் வந்துடும் இதில். அப்போ அது பொருள் திரும்ப கிடைக்கும். ஆனால் கிடைச்சாலும் களவு போனது தான். அதுக்கப்புறம் அதை நஷ்டப்பட்டு வாங்குறீங்க, அதில் சில நஷ்டங்களை சந்தித்து தான் நீங்கள் வெளியே வரணும். அப்போ அந்த அமைப்பு அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லா வகையிலையுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகளில் சில சிக்கலும் சில நன்மையும் வந்து தான் தீரும். அதனால் விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப தெளிவாக இருங்க, உஷாராக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதம் கஷ்டங்களும் நன்மைகளும் கலந்து வரக்கூடிய மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.